ஆன்மீக மித்ரா நேயர்களே, உங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்ல போகிறேன். இன்னைக்கு மங்களவார மகா பூஜையில் மனசு ரொம்ப சந்துஷ்டியாகி இந்த தலைப்பை உலகத்துக்கு சொல் அப்படின்னு பகவான் ஆணையிட்டதனால அந்த தேவ ரகசியம், சாஸ்திர ரகசியத்தை சொல்ல. பகவான் மேல எல்லா உயிர்களுக்கும் பக்தி இருக்கு. அதில் வித்தியாசம் இருக்கு, விதம் விதமா இருக்கு. என்ன, நிறைய பேருக்கு சுயநலமான பக்தி இருக்கு. கஷ்டத்திலிருந்து காப்பாத்து, நிறைய பணம் கொடு, வெற்றி கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்கிற பக்தியாவே நிறைய பேருக்கு இருக்கு. இது ஒரு பெரிய குறை. அவளை சாஸ்திரம் பக்தன்னு சொல்றதில்லை. அவ பக்தி பண்றா. ஆனா தேவதைகளும் மகான்களும் ஞானிகளும் அத்தகைய ஜீவனை பக்தன் அப்படின்னு சொல்றதில்லை. பின்ன யார் பக்தன், அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பக்தி செய்வது எப்படி, பக்தன்கிறவன் யார், பக்தனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது சாஸ்திரம் சொல்றது. அடியேன் சுருக்கமா சொல்றேன். ஒரு பக்தன் பகவானிடத்திலே எதையுமே கேட்கக்கூடாது. இதற்கு முன் வெளியிட்ட எபிசோட்ல யார் அந்த வியாபாரின்னு நான் சொல்லியாச்சு. நான் அதை டச் பண்ண போறதில்லை. பக்தனின் லட்சணம் எது? சத்திய சங்கல்பத்தோடு இருக்கணும். அதே இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு வெளியீடு பண்ணியாச்சு. ஷார்ட்ஸில் போய் பாருங்க. உறுதிமொழி, சங்கல்பம்னா உறுதிமொழி. சத்திய சங்கல்பம் இருக்கணும். யார்கிட்ட? ஒரு பக்தனிடத்தில். அதுக்கப்புறம் ஒன்னே ஒன்று வேணும், மற்றதெல்லாம் தானா வந்துடும். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மநிவேதனம். இந்த நவவித பக்தியும் பின்னாடி தானா வந்துடும். ஆனா ஒண்ணு முதல்ல இருக்கணும். மற்றதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு மிஷனரியா நடக்குது, ஒரு மிஷன்ல நடக்கிற மாதிரி நடக்குது, அவ்வளவுதான். அதுல கிரமம் இல்லை. ஒரு உபன்யாசத்தை எப்படி சிரவணம் பண்ணணும், ஒரு பாட்டை எப்படி கீர்த்தனம் பண்ணணும், எப்படி பகவான ஸ்மரணம் பண்ணணும்னு நவவிதமான பக்திக்கும் லட்சணம் இருக்கு. அந்த லட்சணங்கள் எல்லாம் வரணும்னா முதல்ல ஒரு லட்சணம் இருக்கணும், மகா விஸ்வாசம். பொதுவா விஸ்வாசம்னு சொல்லுவா, தமிழ்ல விசுவாவாசம் அப்படின்பா. விஸ்வாசம் அப்படின்னா என்ன? நம்பிக்கை. விஸ்வாசம்னா என்ன? நம்பிக்கை. யார் மேல நம்பிக்கை? பகவான் ஈஸ்வரன் மேல நம்பிக்கை. சர்வேஸ்வரன் ரட்சிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை. கண்டிப்பா என்னை கைவிட மாட்டான்ங்கிற நம்பிக்கை. ஒரு வேலைக்காரனுக்கு முதலாளி மேல விசுவாசம், ஒரு குழந்தைக்கு தாய் தந்தையர் குரு மேல விசுவாசம், ஒரு நல்ல பையனுக்கு தன் ஃப்ரெண்டு மேல விசுவாசம், ஒரு தோழிக்கும் இருக்கிற ரகசிய விசுவாசம். இதெல்லாம் லௌகீக விசுவாசங்கள். இதுல ஏற்றத்தாழ்வு, தாரதமியம் உண்டு. ஆனா பகவான் மேல அபரிமிதமான மகா விசுவாசம் தேவை.
விநாயகர் காப்பாற்றுவார். அவர் எலி மேல வர்றதுக்குள்ள இவன் முருகன் கிட்ட போயிடறான். அவர் மயில் மேல ஏறி வர்றதுக்குள்ளே பராசக்திங்கிறான். அந்த அம்மா சிங்கத்தின் மேல ஏறி வர்றதுக்குள்ளே ஈஸ்வராங்கிறான். அவர் நந்தி மேல ஏறி வர்றதுக்குள்ளே கருடன் சேஷன் அநேக தேவதைகளை கூப்பிடலாம். இவர்களெல்லாம் தத்தம் வாகனங்கள் மேல ஏறி இவரை நோக்கி வர்ற போது வேற ஒரு சாமியை கும்பிடலாம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போறது, அந்த வீட்டு பெரியவங்கள் அல்லது அந்த பெற்றோர் எப்படியாவது தன் குழந்தை பிழைக்க வேண்டும் என்பதற்காக, சௌக்கியமாகணுங்கிறதுக்காக எங்கெங்கேயோ போதான். சர்ச்சுக்கு போறவா இருக்கா, பாடம் போடுறவா இருக்கா, சாமி ஆடிக்கிட்ட போவா, இந்த பாடம் போடுறவா கிட்ட போவா. வைத்தியம் ஒரு பக்கம் நடக்கும், வைத்தியத்தின் மேலையும் நம்பிக்கை இல்லை. ஒரு சாமியை இவன் நம்பினானே, அந்த சாமி மேலையும் நம்பிக்கை இல்லை. அந்த சுயநலமான பக்தி, சுயநலமான ஒரு சிந்தனை என்ன பண்றது, எப்படியாவது என் புள்ள பிழைக்கணும்னு எங்கெங்கேயோ ஓடுறது. மனம் ஓடுறது, உடம்பு ஓடுறது, நிறைய காசு செலவு பண்றான். கடைசியில் அது விதிப்படிதான் நடக்கிறது. பகவத் சங்கல்பம், தெய்வ சித்தம் தான் ஜெயிக்கும், நம்முடைய சித்தம் ஜெயிக்காது. எப்பவுமே மனுஷ சங்கல்பம் ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை. பகவத் இச்சை தான் ஜெயிக்கும். அதனால ஒரு சுவாமியை நீங்க யார வேணா நம்புங்கோ, நான் அந்த டிஸ்பியூட்டுக்கு வரல. நான் நரசிம்மனை நம்புறேன், என் குரு நரசிம்மனை எனக்கு காட்டி கொடுத்தார். அது மாதிரி நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் நம்புங்கோ, அது தப்பில்லை. ஆனா அந்த தெய்வம் நிஜம், அந்த தெய்வம் சத்தியமா நம்மை காப்பாற்றும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். நம்ம சுவாமி நம்மளை கைவிடாதுங்கிற நம்பிக்கை அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மகா விசுவாசமா இருக்கணும். தூங்க போகும் போதும், எழுந்திருத்தவுடனும், நின்ற போதும், நடந்த போதும், கிடந்த போதும், உண்ணும் போதும், உறங்கும் போதும், மலஜல விசர்ஜனத்தின் போதும், பிரயாணத்திலும், நம்முடைய தொழிலும், சர்வ கர்மாவிலும் கூட இந்த புத்தி, நம்முடைய சிந்தனை, நம்முடைய மனசு பகவான் கிட்டையே இருக்கணும். சத்தியமா பகவான் நம்மை கைவிட மாட்டான். சத்தியமா பகவான் காப்பாற்றுவான். இல்லை, பகவான் என்ன செய்தாலும், தண்டனையே கொடுத்தாலும் சுவாமி செய்யறது சரி. சும்மா இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் மாதிரி வாலியை ராமன் மறைந்திருந்து அம்பு எய்தது அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பகவான் செஞ்சது சரி, சுவாமி எது செய்தாலும் சரி, தண்டனை கொடுத்தாலும் சரி, வறுமை கொடுத்தாலும் சரி, நோய் கொடுத்தாலும் சரி, பகவானே உன்னை நான் வழிபடுவதை, உன்மீது பக்தி செய்வதை, உன்மீது வைத்துள்ள நம்பிக்கையை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவன் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானத்தை தனது வசதிக்கு ஏற்படி, தன்னுடைய குரு தந்த நிச்சயின்படி, தான் கற்ற கல்வியின்படி, தன் முன்னோர்கள், பெரியோர்கள், குடும்ப பெரியோர்கள் காட்டுகிற வழிகாட்டுதலின்படி, வேத சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கிற விதிப்படி, இந்த நாட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிற மகான்கள், ஞானிகளின் சொல்படி, பகவான் மேல ரொம்ப நம்பிக்கையான ஒரு மகா விசுவாசம் வேணும். துருவன் நம்பினான், காட்டுல போய் 5 மாசம் கடும் தவம் பண்ணினான். பகவான் வந்துட்டான். தன் காலை பிடித்த முதலையின் கஷ்டத்திலே இருந்து விடுவிக்க வேண்டும்னு இந்திரத்யும்ன ராஜா கஜேந்திரனா பிறந்து 1000 தேவமான வருஷம் கஷ்டப்பட்டான். பகவான் காப்பாற்றுவான்னு நம்பினான். கர்தமர் நம்பினான், பிரகலாதன் நம்பினான், கம்பத்தில் இருக்கானா வருவான், வந்து விட்டான். அந்த நம்பிக்கை இன்னும் சகல கதைகளையும் படிச்சு பாருங்க. நாமதேவர், துகாராம்,
மீராபாய், ஆழ்வார்கள், அடியார்கள் யாரா இருக்கட்டும், நீங்க போடுற நாமம், விபூதி, அடையாளங்கள் என்ன வேணா இருக்கட்டும், அவ பேசுற பாஷை என்ன வேணா இருக்கட்டும், அவ வசிக்கிற நாடு எதா வேணா இருக்கட்டும், ஆனால் அவர்கள் கொண்டது என்ன? முழுமையான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. அதுக்கு பேரு தான் மகாவிஸ்வாசம்னு பேரு. அந்த மகாவிஸ்வாசத்தோட நீங்க ஒரு நாள் பூஜை பண்ணி பாருங்க, உங்க லாபம் உங்களுக்கே தெரிய வரும். சதா அவனையே நினையுங்கள். எது நடந்தாலும் எல்லாம் பகவத் சங்கல்பம், எல்லாம் பகவான் நடத்துகிறான். உண்டு உண்டு சுபவனு நீனே, மாடி மாடி சுபவனு நீனே, நடிசி நடிசுபவனு நீனேன்னு கன்னடத்தில் இருக்கு. சர்வம் பரமாத்மா, சர்வத்திர சர்வாதார சர்வாகார சர்வஞாபக சர்வப்பிரேரக சர்வதோஷாதூர அனந்த கல்யாண குண சம்பந்தனானே அந்த பரமேஸ்வரன் என்ன காப்பாற்றுவான்கிற நம்பிக்கை, மகாவிஸ்வாசம், உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமேயானால் இறைவன் உங்களை கைவிட மாட்டான், நிச்சயம் காப்பாற்றுவார். இது சத்தியம், அனுபவம், பெரியோர்கள் வாக்கு. நம்புங்கோ, ஜெயிச்சுட்டு வாங்கோ. நமஸ்காரம்.